தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் ஃபார்ம் டி கோர்ஸ் வந்து அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ் வெளியிட்டிருக்காங்க. 2025-2026 செஷனுடைய ப்ராஸ்பெக்டஸ் தான் இது. ஃபார்ம் டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, அதே மாதிரி ஃபார்ம் டிலேயே வந்து போஸ்ட் பேக்கர்லைட் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னைக்கு கீழே அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்குது. எந்தெந்த காலேஜஸில் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இந்த ஃபார்ம் டி கோர்ஸுக்கும் ஃபார்ம் டி போஸ்ட் பேக்கர்லைட்டுக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது வந்து ஒன்லி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் மட்டும்தான் வந்து ஃபார்ம் டி கோர்ஸு இருக்குது, சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜஸில் இல்லை. அதே மாதிரி இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 7/7/2025. இதற்கான கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் www.tnmedicalselection.org அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் செலெக்ஷன் கமிட்டி தான் வந்து இதை டிசைட் பண்ணுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் ஆன்லைனில் தான் நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 7/7/2025, சரிங்களா? இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் காலேஜஸில் முக்கியமாக வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஃபார்ம் டி கோர்ஸுக்கும் ஃபார்ம் டி போஸ்ட் பேக்கர்லைட் கோர்ஸுக்கும் ஆன அப்ளிகேஷன் நோட்டீஸ் தான் இது, சரிங்களா? எந்த விதமான டீட்டெயில்ஸாக இருந்தாலும் ஆன்லைனில் அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் போடுவாங்க. இன்கேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, காலேஜ் இன்க்ளூட் பண்ணுறாங்க, வெயிட்டிங் லிஸ்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து அடுத்தடுத்த ரவுண்டு வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட்டு, இது மாதிரி எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போடுவாங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்கம்ப்ளீட்டாக விட்டுறக்கூடாது. ஃபுல்லாக என்னென்ன மேண்டேட்டரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 7/7/2025 மாலை 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அப்ளை பண்ணும்பொழுது டைரெக்டாக உங்களுடைய டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுறது நல்லது. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை நேட்டிவாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட், சரிங்களா? அதற்கு தான் வந்து இதை நடத்துகிறாங்க. அதற்கு மேனேஜ்மெண்ட் ஃபீஸு கிடையாது. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் அட்மிஷன் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டு ஃபீஸ் வந்து டொனேஷன் இது மாதிரிலாம் கட்டுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அது எல்லாம் இதில் போகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது, சரிங்களா? டியூஷன் ஃபீஸு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கோர்ஸ் ரிலேட்டட் ஃபீஸ் மட்டும்தான், சரிங்களா? தமிழ்நாட்டை நேட்டிவாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி ப்ராப்பரான கம்பெனி அத்தாரிட்டிகிட்ட நேட்டிவிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள், சரிங்களா? தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டிஸ் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க நாட் எலிஜிபிள். அதே மாதிரி பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களும் நாட் எலிஜிபிள், சரிங்களா? அதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவங்களுடைய ஃபாதர் அல்லது மதருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ப்ராப்பரான ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். இன்கேஸ் அதர் ஸ்டேட்டில் இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து 6th to 12th மட்டும் படிச்சிருக்கிறாங்க இங்கே அப்படின்ற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவங்களுடைய ஃபாதரோட மதரதும் அதர் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க, சரிங்களா? ப்ராப்பரான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ராப்பரான கம்பெனி அத்தாரிட்டிகிட்ட வாங்காமல் அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 31 டிசம்பர் 2025 அன்னைக்கு 17 வயது பூர்த்தியடைந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் 15 நாட்கள் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 வருடம் 6 அகடமிக் இயர்ஸ் வந்து இந்த கோர்ஸு, அதாவது 5 இயர்ஸ் வந்து ஸ்டடியும் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும், அதாவது ரெசிடென்சியும் இருக்கும். ஃபார்ம் டி போஸ்ட் பேக்கர்லைட்டை பொறுத்த வரைக்கும் பிஜி என்ட்ரி கோர்ஸு, அதாவது ஃபார்ம் டி உடைய 4th இயரில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஃபார்ம் டி போஸ்ட் பேக்கர்லைட் ப்ரோக்ராம் 3 இயர்ஸ் வந்து அகடமிக் 4th, 5th, 6th செமஸ்டர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 3 அகடமிக் இயர் 4th, 5th, 6th இயரில் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். 2 இயர்ஸ் வந்து ஸ்டடி பீரியடும் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும் அவங்களுக்கு போஸ்ட் பேக்கர்லைட்டில். ஆல்ரெடி பிஜி முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து அவங்க ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு 4th இயரில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் கேண்டிடேட்ஸ், சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான ஹையர் செகண்டரி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்.
10th முடிச்சுட்டு +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். சரிங்களா? மேக்ஸ் அல்லது பயாலஜியோ கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும். மேக்ஸ் அல்லது பயாலஜியை கம்பல்சரி ஒரு சப்ஜெக்டாக படித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி போஸ்ட் பேக்ரலேட்டை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் என்ட்ரி அப்படின்றதுனால பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட், பிஃபார்ம் முடித்துட்டு ஃபார்மசி கவுன்சிலில் அப்ரூவ் ஆன பிஃபார்ம் இன்ஸ்டியூட்டில் பிஃபார்ம் முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். மினிமம் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் அக்ரிகேட் மார்க் எல்லாத்தையும் சேர்த்து 40% எடுத்திருந்தால் அவங்க மினிமம் 40% எடுத்திருந்தால் எலிஜிபிள். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்கணும். கிரேடில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்பொழுதும் சரி, ஃபில் பண்ணும்பொழுதும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்பொழுதும் ப்ராப்பராக கொடுக்கணும். நார்மலைசேஷன், அதாவது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு, ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நார்மலைசேஷன் ப்ராப்பராக வந்து அவங்களுடைய டோட்டல் மதிப்பெண், அவங்க அந்தந்த சப்ஜெக்டில் எடுத்த மதிப்பெண், அதே மாதிரி டோட்டலாக இருக்கக்கூடிய மதிப்பெண். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் டோட்டலாக 100 மதிப்பெண், அந்த கேண்டிடேட் 60 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபிசிக்ஸ் பேப்பரில் ஆல் இண்டியா லெவலில் 90 தான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து 100 × 60 / 90 அப்படின்னு போட்டிங்கன்னா 66.66 அப்படின்றது தான் வந்து நார்மலைஸ்டு மார்க்ஸு. இந்த பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்பொழுது பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் tnmedicalselection.org அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேங்க்கோட போர்ட்டலில் நீங்கள் பே பண்ணலாம். அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் மேண்டேட்டரி டீட்டெயில் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதே மாதிரி மார்க் ஷீட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அதே மாதிரி அப்லோட் பண்ணும்போது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதே மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்ததற்கான தமிழ்நாட்டில் படித்ததற்கான போனஃபைட் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீஸ் கன்செஷன், அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, அவங்க டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் உண்டு. அதற்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ப்ராப்பரான ரெவன்யூ அத்தாரிட்டிகிட்ட வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். சரிங்களா? எஸ்டி கேண்டிடேட் ப்ராப்பரான எஸ்டி சர்டிஃபிகேட் வச்சிடல அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து 200 மதிப்பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது 12ஆம் வகுப்பில் நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளவு அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன், அதாவது நார்மலைசேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெரிட் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 200. அதில் வந்து ஃபஸ்ட்டு பயாலஜி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதை வந்து எடுத்துப்பாங்க. அது 200 மார்க்ஸுக்கு. இல்லை நீங்கள் வந்து பாட்னி சுவாலஜி படிச்சிருக்கிறீங்க, பாட்னி சுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் படிச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 200 மதிப்பெண் எடுத்துப்பாங்க. அல்லது மேத்தமெட்டிக்ஸும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் படிச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 200 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க. சரிங்களா? 200க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து அதே ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ரேங்கிங் அலாட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் நீங்கள் போயிட்டு எந்த இது வந்து லாக் பண்ணுறீங்களோ, நீங்கள் ரவுண்டில் வந்து ஆன்லைனில் பண்ணும்போது சிங்கிள் விண்டோவில் பண்ணும்பொழுது உங்களுடைய ரேங்க்குக்கும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸுக்கும் பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸேஷன் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபார்ம் டி போஸ்ட் பேக்ரலேட்டை பொறுத்த வரைக்கும் பிஃபார்ம் டிகிரியில் எடுத்த மதிப்பெண் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ மதிப்பெண், மேக்ஸிமம் எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எடுத்த மதிப்பெண், செகண்ட் இயரில் மேக்ஸிமம் அதில் நீங்கள் எடுத்தது, தேர்ட் இயரில் மேக்ஸிமம் நீங்கள் எடுத்த மதிப்பெண், ஃபோர்த் இயரில் மேக்ஸிமம் அதே மாதிரி நீங்கள் எடுத்த மதிப்பெண், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த மதிப்பெண் அப்டைன்டு மார்க்ஸ் டிவைடட் பை மேக்ஸிமம் மார்க்ஸ், அதாவது 2980 divided by 3600 into 100 போட்டிங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் வரும். இந்த மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து மெரிட் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? சிங்கிள் விண்டோவில் ஆன்லைனில் தான் நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவீங்க, இந்தந்த காலேஜ் தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவீங்க. அதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டரே வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு செலெக்ஷன் ஆர்டர், அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணுறது எந்த காலேஜில் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கும். அந்த காலேஜுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோடு டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு குறிப்பிட்ட டேட்குள்ளே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 31%, பேக்வர்ட் கிளாஸ் 30%, எம்பிசி கேண்டிடேட்க்கு 20%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 18%, எஸ்டிக்கு ஷெட்யூல் ட்ரைபுக்கு 1%. சரிங்களா?
ஆல்ரெடி இருக்கக்கூடிய 30% ரிசர்வேஷன் பிசியில் 3.5% வந்து உள்ஒதுக்கீடு பிசி முஸ்லீம்ஸ்க்கு உண்டு. சரிங்களா? எல்லா சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் நான் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டில் 65% டோட்டல் சீட் வந்து இந்த கவுன்சிலிங் மூலிமா ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டியூட்டில் 50% சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. டியூஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் ஒரு வருடத்திற்கு வந்து 2 லட்சம் ப்ளஸ் அதர் ஃபீஸஸ் இருக்கும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஃபீஸஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அட்மிஷன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீஸும் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது அட்மிஷன் டைமில் உங்களுக்கு போடுவாங்க. அப்படி ஆல்ரெடி போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எந்தெந்த காலேஜஸில் ஃபார்ம் டி கோர்சஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி ஃபார்ம் டி வந்து போஸ்ட் பேக்ரலேட்டில் எந்தெந்த கோர்ஸ்லலாம் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.